படிக்கும் பழக்கம் வந்தால் சிந்திக்கும் திறன் வரும், சிந்திக்கும் திறன் வந்தால் அறிவு பெருகும் என்ற அப்துல் கலாம் அவர்களின் வார்த்தைக்கு இணங்க பல நல்ல நூல்களை தேடி பிடித்து படிக்க தெளிவு பெற வழிவகுக்கும் இப்பகுதி புத்தகம் படி. வணக்கம். புத்தகம் படி என்ற இந்த அழகிய நிகழ்வில் உங்கள் அனைவரையும் சந்தித்து மகிழ்கிறேன். பேராசிரியர் டாக்டர் உலகநாயகி பழனி. 43 ஆண்டுகள் பொது வாழ்விலும் இலக்கிய உலகிலும் தமிழால் உலா வரக்கூடிய சிந்தனைகளின் அடிப்படையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைக்கு நாம் பார்க்க போகிற ஒரு அழகிய நூல் இலக்கியமும் தமிழர் வாழ்வியலும் என்ற ஒரு அழகான நூல். இலக்கியமும் தமிழர் வாழ்வியலும். அது என்ன தமிழர் வாழ்வியல்? அக்கால தமிழர்கள் கலை, பண்பாடு, கலாச்சாரம், மனித வாழ்க்கையினுடைய கூறுகள், அகம் புறம் என்று பிரிக்கக்கூடிய கூறுகள், இவையெல்லாம் சங்க காலத்து வாழ்வியல் முறைகள். சங்க காலத்து இலக்கியங்கள் இன்றையிலிருந்து கிட்டத்தட்ட 3000 ஆண்டுகள் பழமையானது. அதிலே வாழ்வியலை சொல்லுகிற 2 தொகுப்பு தான் 8 தொகை 10 பாட்டு. இந்த நூலில் வரக்கூடிய 17 கட்டுரை எழுதின பேராசிரியர்கள், 17 பேராசிரியர்கள் இந்த கட்டுரைகளை தொகுத்திருக்கிறார்கள், எழுதியிருக்கிறார்கள், படைத்திருக்கிறார்கள். ஒவ்வொரு கட்டுரையும் ஒரு பேராசிரியர் படைத்திருக்கிறார். அதனால் இந்த புத்தகத்தில் எழுத்து பிழை எங்கேயுமே இல்லை. ஒரு இடத்தில் கூட எழுத்து பிழை இல்லை, வாக்கிய பிழை இல்லை, சந்தி பிழை இல்லை, தொடர் பிழை இல்லை, கருத்து பிழை இல்லை, ஒட்டுமொத்தமாக பிழையே இல்லை. ஆனால் இன்றைக்கு தமிழகம் எப்படி இருக்கிறது? ஒரு நாள் விழாவிற்கு தருகிற ஒரே ஒரு பக்க அழைப்பிதழில் கூட 10 பிழைகளோடு நாம் அழைப்பிதழை பார்க்கிறோம். ஆனால் இந்த நூலின் சிறப்பு பிழையில்லா கட்டுரைகளை உடையதாக இந்த நூல் காட்சி தருகிறது. அதைவிட பெரிய சிறப்பு, சங்க இலக்கியம் 8 தொகை என்று 8 நூல். நற்றினை, நல்ல குறுந்தொகை, ஒத்த பதிற்று 10, ஓங்கு பரிபாடல், கற்றறிந்தார் ஏத்தும் கலியோடு, அகம் புறமெனை திறத்து 8 தொகை என்று 8 நூல். முருகு பொருநாறு 12 முல்லை, பெருகு வளமுதுரை காஞ்சி, கோல நெடுநல் வாடை, கோல் குறிஞ்சி பட்டினப்பாலை, கடாத்தொடும் 10 என்று 10 பாட்டு இலக்கியம் 10 நூல். இந்த 8 தொகையும் இந்த 10 பாட்டும் சேர்ந்த 18 நூல்கள்தான் சங்ககால தமிழ் மக்களின் வாழ்வியலை தருகிற நூல். உலகத்தில் வேறு எந்த மொழியிலும் காண முடியாத பெரிய சிறப்பு தமிழ் இலக்கியத்திற்கு இருக்கிறது என்று சொன்னால் அதுதான் பண்டைய தமிழர்களின் வாழ்வியல். ஒரு பக்கம் காதல், ஒரு பக்கம் வீரம். காதல் என்பது காதல் உணர்ச்சியை எடுத்து காட்டக்கூடிய அக இலக்கியங்கள். புறம் என்பது ஒரு தனி மனிதனுடைய புகழ், கொடை, வீரம், வெற்றி, தருகன் இவைகளை பேசுவது. ஆக தனி மனிதனுடைய பொது வாழ்க்கை புறமென்றும் தனி மனிதனுடைய அக வாழ்க்கை அகமென்றும் பிரித்து பேசப்பட்ட 2 கூறுகள் உலகத்தில் வேறு எந்த மொழியிலும் கிடையாது. கிரேக்கம், லத்தீன், எபிரேயம் போன்ற பழம்பெருமொழிகள் எல்லாம், தமிழுக்கு முன்னால் தோன்றிய மொழிகளுக்கெல்லாம் இன்றைக்கு எழுத்து வடிவம் இல்லை, பேச்சு வடிவமும் இல்லை. ஆனால் இப்படிப்பட்ட மொழிகளுக்கு பின்னால் தோன்றிய தமிழ் மொழிக்குத்தான் உலகத்தில் முதலில் எழுத்து வடிவம், பேச்சு வடிவம் தோன்றியது. அதைவிட பெரிய சிறப்பு பண்டைய தமிழர்களின் வாழ்வியல் முறை, காதலும் வீரம். இந்த நூலிலே 17 பேராசிரியர்களும் பண்டைய தமிழ் இலக்கியத்தின் வாழ்வியல் முறையை எடுத்து காட்டுகிறார்கள். அந்த வாழ்வியல் முறைதான் காதல், வீரம், பக்தி, ஆன்மீகம். ஒரு முறை வகுப்பறையில் என் மாணவி கேட்டாள், பேராசிரியர் அவர்களே, ஆன்மீகத்திற்கும், அதாவது ஆன்மீகம் என்பது மெய்ஞானம், விஞ்ஞானம் என்பது அறிவியல், அறிவியல் என்பது விஞ்ஞானம், ஆன்மீகம் என்பது மெய்ஞானம், விஞ்ஞானத்திற்கும் மெய்ஞானத்திற்கும் என்ன வேறுபாடு இருக்கிறது என்று ஒரு முறை மாணவி வகுப்பில் கேட்டாள். அந்த மாணவி வகுப்பறையில் கேட்ட கேள்விக்கு இந்த புத்தகத்தில் தான் எனக்கு விடை கிடைத்தது. அன்று நான் மாணவி கேட்ட கேள்விக்கு அவள் மனம் ஏற்றுக்கொள்வது போல் விடை சொல்லிவிட்டு வந்தேன். அன்று நான் சொன்ன விடை விஞ்ஞானம் என்பது ஏன் எதற்கு என்ற கேள்விக்கு உரியது, மெய்ஞானம் என்பது ஏன் எதற்கு என்ற கேள்விக்கு அப்பாற்பட்டது. இறைவனுடைய அருளை சொல்லுகிற போது ஏன் எதற்கு என்ற கேள்வியை கேட்கக்கூடாது. ஆனால் அறிவியல் என்பது ஏன் எதற்கு என்ற கேள்வி உடையது என்று வகுப்பறையிலே சொன்னேன். அந்த சிந்தனையை
இந்த நூலிலே மிகச்சிறந்த கட்டுரையாக பேராசிரியர் வடிவமைத்திருக்கிறார்கள். அறிவியல் நுட்பத்துடனும் மெய்ஞான சிந்தனையுடனும் எப்படி சங்ககால மக்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்று ஒவ்வொரு பேராசிரியரும் காதலை பற்றியும் வீரத்தை பற்றியும் ஆன்மீகத்தை பற்றியும் எழுதுகிற போது பண்டை தமிழ் மக்களின் வாழ்க்கை சரித்திரத்தை நம்மால் இந்த நூலிலே காண முடியும். இந்த நூலை யார் கையிலே எடுக்கிறார்களோ அவர்களுக்கு சங்ககால புதையல் கையிலே கிடைத்தது போல் ஒரு அனுபவம் கிடைக்கும். எனக்கு இந்த அனுபவம் எப்படி கிடைத்தது என்றால், சங்ககால சுரங்கத்தை தோண்டி ஒரு தங்கச் சுரங்கத்தை தோண்டி அதன் உள்ளே இருந்து தங்கத்தை எடுப்பது போல், தங்க கட்டிகளை எடுப்பது போல் ஒரு உணர்வு என்னுள்ளே பிறந்தது. அந்த வகையில் சங்ககால மக்கள் வாழ்க்கை சொல்லுகிற போது அக்கால மக்களின் வரிசையில் எப்படி பெண்கள் வாழ்ந்திருக்கிறார்கள், சங்ககால காலத்தில் பெண்களின் நிலை என்ன, அன்றைக்கு பெண்கள் கல்வி கற்றிருக்கிறார்களா, அவர்களை இந்த சமூகம் கல்வி கற்க வைத்ததா, ஒரு பெண் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது என்று வாழ்ந்த காலம் அல்லவா சங்ககாலம். அந்த காலத்தில் பெண்களுக்கு விடுதலை கொடுக்கப்பட்டதா, பெண் விடுதலை பேசப்பட்டதா, பெண்களுக்கு கல்வி அறிவு இருக்கிறது என்பதை அக்காலத்தில் ஆண்கள் ஒத்துக்கொண்டார்களா, இதையெல்லாம் இந்த நூலிலே நாம் காணலாம். ஆக சங்ககால மகளிர் நிலை பற்றிய ஒரு கட்டுரை இந்த நூலிலே அழகாக பேசப்பட்டுள்ளது. எவ்வளவு பெரிய பணக்காரனாக இருந்தாலும் செல்வந்தனாக இருந்தாலும் புத்தகத்தை எடுத்து கையிலே படிக்கிற போது பிரிக்கிற போது நம் தலை பணிவுடன் கீழே சிரம் தாழ்கிறது. சிரம் தாழ்ந்தால்தான் புத்தகத்தை வாசிக்க முடியும். நான் பணக்காரன் என்பதற்காக சிரம் தாழாமல் புத்தகத்தை வாசிக்க முடியாது. ஆக மறைமுகமாக புத்தகம் சொல்லித் தருகிற கலை பணிவு. அந்த சிரம் தாழ்கிறது பாருங்கள், அதுதான் பணிவு. வள்ளுவப் பெருந்தகை பண்புடைமை என்ற அதிகாரத்தை 100வது அதிகாரமாக வைத்தார். ஏன்? பணிவு மனிதனுக்கு அவசியம் என்பதை பண்புடைமையாக காட்டினார் வள்ளுவப் பெருந்தகை. அந்த பண்பை புத்தகம் திறந்ததும் சொல்லிக் கொடுக்கிறது. நம் சிரம் தாழ்கிறது. அந்த சிரம் தாழ்ந்து நாம் புத்தகத்தை வாசிக்க நேரிடுகிற போது, புத்தகம் படிக்கிற போது நமக்கு வாழ்க்கை உயர்கிறது. நீங்களோ தலைதாழ்ந்து படிக்கிறீர்கள். இப்படி தலைதாழ்ந்து படிக்கிற போது நம் வாழ்க்கை தலை நிமிர்ந்து இந்த உலகத்தில் வாழலாம் என்ற தத்துவத்தை மறைமுகமாக சொல்லுகிற ஒரு கலைதான் புத்தகம் படி, புத்தகம் படிப்பது என்கிற கலை. அந்த கலையை நாம் பின்பற்றுவோம். புத்தகம் படி என்கிற சொற்றொடர் நம் வாழ்க்கையில் எவ்வளவு அவசியம் என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். வாருங்கள் நண்பர்களே, நல்ல புத்தகத்தை எப்பொழுதும் படிப்போம். நன்றி, வணக்கம்.